கதிர், இந்த ஃபோட்டோவை எல்லாம் அனுப்புனது யாரு? தெரியலங்க ஐயா. ஏதோ நம்பர் வருது. ஆனால் அந்த நம்பருக்கு முயற்சி பண்ணினா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த நம்பரை எனக்கு அனுப்பி வை. ஆகட்டுங்க ஐயா. இந்த ஃபோட்டோ உனக்கு மட்டும்தான் வந்திருக்கா இல்லை? அவன் அமைதியாக இருக்கவும், என்னப்பா, தயங்காம சொல்லு. எங்க ஐயா ஃபோனு, என் பொண்டாட்டி ஃபோனு, இன்னும் என் தங்கச்சி ஃபோனுக்கெல்லாம் கூட வந்திருக்குங்க ஐயா. அப்படியே சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து விட்டான் அமுதன். அவன் நிலை புரிந்தவனாக கதிரவனும் அமைதியாக இருந்தான். பிறகு என்ன செய்வது, சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என நினைத்தவன் முதலில் கதிரிடம் விஷயத்தை விளக்கினால் அது அப்படியே ஒவ்வொரு காதையும் சென்றடையட்டும் என நினைத்து, தப்பா ஒண்ணுமில்ல கதிரு, அந்த புள்ள ஆரோ புத்தகம் கேட்டாகன்னு கொடுக்குறதுக்காக அந்த ஒத்த ஆலமரத்து பக்கம் போயிருக்கு. திடீர்னு வெறிநாய் ஒன்று விரட்டி இது ஓடின்னு உடுப்பெல்லாம் அங்கங்க கிழிஞ்சு போயிட்டு.